தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். திருப்பூர் பல்லடத்தில் சாயப்பட்டறையில் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 பேர். சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா. பி தி பாஸ். பலியான நிலையில் இன்று மேலும் ஒருவர் பலியாக இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட நாம் கேட்போம். அருண்குமார், வணக்கம். இந்த சம்பவத்துல என்ன நிகழ்ந்தது? மொத்தமாக இந்த பட்டறையில எவ்வளவு பேர் இருந்தாங்க? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பல்லடம் அருகே சாய ஆலை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கிய சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் நவீன் என்பவருக்கு சொந்தமான சாய தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிறுவனத்தில் உள்ள சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 4 நபர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது சாய கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த பொழுது விஷவாயு தாக்கி 4 பேருமே மயக்கமடைந்தனர். தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் 4 பேருமே மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட சுண்டமேடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் 2 பேர் கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து நேற்றைய தினமே சம்பவ இடத்தில் மாவட்ட எஸ்பி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட ஆலையை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரைட், உங்களுடைய